நமஸ்காரங்கள். 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான குரு பயிற்சி. ஏன் இதை சொல்றேன்னா, கடக ராசியில் சந்திரனின் வீட்டில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். இந்த கடகராசியில் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சமடைவார். குரு பயிற்சிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய பயிற்சி. ஆனால் இந்த குரு கடகராசியில் அமர்வது அப்படிங்கிறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்குங்க. அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய திருப்பு முனையை மேஷம் முதல் மீனம் வரை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா குரு அப்படிங்கிறது நவகிரகங்களில் மிக மிக சாதகமான கிரகம். ஸோ இந்த பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விதமான நற்பலன்களையும் தருவார். ஒரு சில ராசிகளுக்கு மிதமான பலன்களை தருவார். ஒரு சில ராசிகளை கவனமாக இருக்க வழி நடத்துவார். எந்த விதத்திலும் குரு என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனையை கொடுக்கவே மாட்டார். ஸோ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டாகவும் ரொம்ப கிளியராகவும் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாங்கிறதையும் சேர்த்து சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கணும், கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசிக்கு 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், தாயார் ஸ்தானத்தில் இந்த குரு பகவான் வருகிறார். இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் மேஷ ராசியோ அவருடைய தாயாரின் உடல் நலத்தில் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ மேஷ ராசிக்காரங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனங்கள் வீடு வாங்குவதற்கான அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சி ஒரு 70% நல்ல பலன்களை தரும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கிறார், உடைய 10ஆம் வீட்டை பார்க்கிறார், உடைய 12ஆம் வீட்டை பார்க்கிறார். செலவு இனிமேல் எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, நம்மளை சுற்றி உள்ளவங்க எவ்வளவு ஏமாத்துறாங்க, நம்ம யார் யாருக்காகலாம் கடன் வாங்கியிருக்கோம், கடனை எப்படி அடைக்கணுங்கிற கிளியரான விஷயத்தில் ரொம்ப திறமையாக இருப்பீங்க. மேசராசிக்காரர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட சிறு சிறு இன்னல்களும் சரியாகிவிடும். உடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதற்கு சற்று தீர்வுங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓப்பனாக சொல்லணும்னா இதில் உங்களுக்கு 70% நன்மை தான் தருவார். இந்த டயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிக மிக சாதகமாக இருக்கும் மேஷ ராசிக்காரர்களே. அடுத்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசிக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்தில் வருகிறார். முயற்சி ஸ்தானத்தில் குரு அப்படிங்கிறது உச்சமாகிறதுங்கிறது நல்ல பெரிய விஷயம். ஏன்னா இவர் முயற்சி ஸ்தானத்தில் மட்டும் உச்சமாகலை, உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கிறார். ரிஷப ராசிக்காரனுக்கு திருமணமே ஆகலை, நான் சும்மா தான் இருக்கேன், பேச்சுலராக தான் இருக்கேன், 90 கிட்ஸாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு ரிஷப ராசிக்காரர்களே. அதுவும் சாதாரண திருமண யோகம் கிடையாது, உச்சபட்ச திருமண யோகம். இந்த உச்சபட்ச திருமண யோகத்தில் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்படும். உறவுகளில் இருந்த விரிசல்கள் குறையும், புது உறவுகள் உருவாகும். வாழ்க்கையில் பணம் என்பதை ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக கண்ணால் பார்க்க போறீங்க ரிஷபராசிக்காரர்களே. உங்களுடைய சொந்த வாழ்க்கையை சொந்தமாக அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. உங்களை எதிர்த்து யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கூட பிறந்தவங்க எப்பேற்பட்டவங்கிறத ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுக்கிட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு யாராலும் தொட முடியாத ஒரு வெற்றியை, யாருக்கும் கிடைக்காத ஒரு நல்ல பலன்களையும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி போயிட்டு வர்றது கொஞ்சம் நல்லது. அதே நேரத்தில் ஜீவ சமாதிகள் சீட்டுறது இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ ஓவரால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 60 முதல் 70% நன்மையே தரும். அடுத்த ராசி மீன ராசி, மிதுன ராசி. மிதுன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆவது ராசி. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக இவங்க பட்ட பிரச்சனை இருக்கு பாருங்க, ரொம்ப அதிகம்.
மிதுன ராசிக்காரங்களை யாரையும் தொட்டு எப்படி இருக்குன்னு கேட்கவே கூடாது. ஏன்னா அவங்க ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்காங்க. வாழ்க்கையின் உச்சபட்ச விளிம்பில் அதிகமான இன்னல்களை சந்தித்த இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கிற மாதிரி, ஒரு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விளக்கு ஏற்றி வைக்காத குறையாக ஒரு தெளிவான ஒரு காலகட்டத்தை இந்த குரு பகவான் 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் ஏற்படுத்த போகிறார். குடும்பம் சகிதமாக சந்தோஷமா இருக்க போறீங்க மிதுன ராசிக்காரர்களே. ஏன்னா குரு 2ல் உச்சபட்சமாக அமர்வது பிரச்சனை இல்லை. ஆனால் குரு பகவானுடைய பார்வையாக 6, 8, 10 வருது பாருங்க, எதிரிகளின் பலம் குறையும். உங்களுக்கு பணம் கொடுத்து உங்களுக்கு நல்லது பண்ணவங்க போய் நீங்கள் பணம் கொடுத்து ஏமாந்தீங்க பாருங்க, அந்த பணம் எல்லாம் திருப்பி வந்துடும். உங்கள் வாழ்க்கையில் மிக மிக பொன்னான தருணம். ஒரு வீடு வாங்கிட்டு லோன் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க பாருங்க, ஒரு குழந்தையை பெற்றுட்டு வளர்க்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க பாருங்க, உங்களுடைய வீட்டில் ஒவ்வொரு நாளும் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க பாருங்க மிதுன ராசிக்காரர்களே, உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் மாறும். வாழ்க்கையில் எதை இழந்தீர்கள் என்பதை காட்டிலும் வாழ்க்கையை இழந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை திருப்படியும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்க போகுது. கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி குபேர குரு பெயர்ச்சியாக மிதுன ராசிக்காரருக்கு 90% நல்லது செய்யப்படாது. சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. 90% அப்படிங்கிறது குரு பகவானை முழுவதுமாக, நம்ம ஒரு கார் வச்சிருக்கோம்னா அதுக்கு ஓனர் நம்ம தாங்கிற மாதிரி குரு பகவானுடைய ஓனரே நீங்க தான் இப்போதைக்கு. அடுத்த ஒரு வருடம் நீங்க என்ன சொன்னாலும் குரு பகவான் கேட்பார். குரு பகவானை பயன்படுத்தி கொண்டு நினைச்ச அனைத்து விஷயங்களும் சாதிச்சு கண்டிப்பாக உங்கள் மன திருப்தி அடைவீர்கள் என்பதுதான் உண்மை. 4வது ராசி கடக ராசி. கடக ராசிக்கு இன்னைக்கு தான் நம்மளுக்கு நல்லது நடக்கும், நாளைக்கு தான் நல்லது நடக்கும்லாம் கிடையாது. நிமிந்து எழுந்திருக்கிறதுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடும். தொடர்ச்சியான சந்தோஷம் கிடைக்காத ஒரு ராசின்னு சொன்னீங்கன்னா அது கடக ராசி தான். தொடர்ச்சியாக சந்தோஷமே அனுபவிக்க மாட்டாங்க. எது எடுத்தாலும் ஒரு பிரச்சனை, எல்லாத்துலேயுமே சில இன்னல்கள், சில பிரச்சனைகள். ஏன், தன்னுடைய வாழ்க்கையில் தனது சொந்த பர்சனலான விஷயங்களில் கூட பிரச்சனையை அனுபவிக்கிறவங்க யார் தெரியுமா? கடகராசிக்காரர்கள் தான். ஒரு குலதெய்வ கோயில் போக முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கும், தான் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ண முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கும், தான் சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட நிம்மதி இல்லாதது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் தான். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில சில சந்தோஷ விஷயங்களை கூட அனுபவிக்க முடியாது. ஏன், மூச்சு காத்துல கூட சந்தோஷத்தை அனுபவிப்பாதவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் தான். அப்பேற்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாக இருந்த சனி பகவானின் பிடி விலகி குரு பகவான் வச்சு செஞ்சார் பாருங்க, அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாருங்க. ஒரு 60% நிம்மதி. ஏதோ தலைக்கு தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒவ்வொரு கடகராசிக்காரர்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை திருப்பி தரப்போகிறார். வாழ்ந்துக்கோ அப்படின்னு திருப்பி தருவார். ஸோ இந்த குரு பெயர்ச்சியில் கடகராசிக்காரர்கள் முன்னேறக்கூடிய காலகட்டத்தை தொட்டு விட்டீர்கள் என்று சொல்லலாம். கடகராசிக்காரர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். நீங்க எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அடுத்த ராசி சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதற்குமே கவலைப்பட மாட்டாங்க. வாழ்க்கையில தலையே இடி விழுந்தா கூட சரி போ, நம்ம வாழ்க்கை இப்படிதான். வாழ்க்கை, தன்னுடைய ஹஸ்பண்ட் மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, ஒருத்தன் பணத்தை எடுத்துட்டு ஏமாத்திட்டு போயிட்டான், குடும்பமே சேர்ந்து ஏமாத்திருச்சு, உலகமே சேர்ந்து ஏமாத்திருச்சு, தன்னை வீழ்த்திட்டாங்கன்னு தெரிஞ்சும் கூட சரி ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஏந்திரிச்சு வரக்கூடிய ஒரு உன்னதமான ராசி எது தெரியுமா? சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்கள்லேருந்து கையிலேருந்து அத்தனை காசையும் பறிச்சுக்கிட்டு பிச்சைக்காரனா நடு ரோட்டில் நிப்பாட்டினாலும் சொல்கிறேன், எந்திரிச்சு வரக்கூடிய அமைப்பு உடையவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். ஸோ 12ஆம் இடம் உங்களுடைய விரயஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்றாரு.
ரொம்ப பயமாக இருக்குது, என்கிட்ட இப்போவே ஒன்றுமே இல்லை, என்கிட்ட வாழ்க்கை இல்லை, பணம் இல்லை, நிம்மதி இல்லை, சொத்து இல்லை, சந்தோஷமாக இல்லை, ஒரு ஃபோன் நம்பர் கூட உண்மையாக இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களே, 12 குரு இருக்காருன்னு மட்டும் ஃபீல் பண்ணாதீங்க. அந்த குரு பார்வை இருக்கு பாருங்க, அந்த குரு பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கு. தாயால் உதவி கிடைக்கும், எதிரிகளின் பலம் குறையும், வாழ்க்கையில் புது நபர்களின் சகவாசம் கிடைக்கும், வாழ்க்கையை தட்டி தூக்கி எறிய போறீங்க. உங்க வாழ்க்கையில இனிமே ஒரு கதவு திறக்கும் பாருங்க, அந்த கதவு உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். உங்களுக்கு 50-50 தான் இந்த குரு பெயர்ச்சினாலும் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த குரு பெயர்ச்சி அனுபவமாகவே இருக்குமே தவிர அசிங்கம் ஏற்படாது. வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதையை விட இது உங்களுக்கு எளிதான பாதையாகவே இருக்குமே தவிர ஏமாற்றம் கொடுக்காது. கண்டிப்பாக ஆரோக்கிய விஷயங்களில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் குறையும், மனசில் ஒரு கிளாரிட்டி இருக்கும், தெம்பு ஏற்படும், தனி மனிதனாக நின்று போராட முடியும் என்கின்ற ஒரு கர்வம் ஏற்படும். வெற்றி மேல் வெற்றி. திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு பாருங்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக யார் இருந்தாலும் விலகி விடுவார்கள். கன்னிராசி நேர்களே, இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்தில் குரு வருகிறார். 11ங்கிறது லாபஸ்தானம். ஸோ இந்த குரு பயிற்சி கன்னிராசி நேர்களுக்கு 80 முதல் 90% சும்மா இல்லைங்க, 80 முதல் 90% வெற்றியை கொடுக்க போகிறது. சும்மா உட்காந்து மொபைலில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னோட டைம் எப்படி போகுதுன்னே தெரில, இப்படி இருக்கிற ஆளாங்கன்னா ரொம்ப டயத்தையும் காலத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணி வாழ்க்கையை குட்டிச்சோராக கடத்த 1 வருஷமாக கொண்டு போயிட்டேன். அலுவலக மாற்றம், வேலை பிடிக்கல, வாழ்க்கையை ஏதோ வாழ்ந்ததற்கான ஒரு நிம்மதி இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் ஒரு வாழ்க்கை ஆழமான தத்துவத்தை ஏற்படுத்தும்ல, வாழ்க்கை மிகப்பெரிய பிடிப்பை ஏற்படுத்தும்ல, வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும்ல, அந்த தருணம் தான் இது. மிகப்பெரிய வெற்றி உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்து விட்டார்னு சொல்லலாம். முயற்சி ஸ்தானம் வலுவடைய போகிறது, உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவடைய போகிறது, உங்களுடைய திருமண ஸ்தானம் வலுவடைய போகிறது. ஸோ வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் சின்ன சின்னதாக ஆசைப்பட்டீங்களோ எல்லாமே நடக்கும். பெயர் புகழ், வெளிநாட்டு வாழ்க்கை, பிடித்த வாழ்க்கை. இப்போ ஒரு சில பேருக்கு முதல் வாழ்க்கை ஒரு திருமணம் ஏமாந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காதல் ஏமாந்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு உண்டான செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது திருப்தியாகவும் சரி, அது வெளிப்படையாகவும் சரி, அது உன்னதமாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா 11ஆம் வீடுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சேவிங்ஸில் இருக்கக்கூடிய வரவேண்டிய பணங்கள் கூட வந்துருங்க. நீங்கள் பணத்தை இழந்திருந்தீங்கன்னா கூட அந்த இழந்த பணம் கிடைப்பதற்கான அமைப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ உங்களுடைய ஓவரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 முதல் 90% வெற்றியை கொடுக்கும். துலாம் ராசி நேர்களே, துலாமுக்கு 10ல் குரு போகிறார். ஜென்ரலாக 10ல் குரு போனால் பதவி பறி போகும், இடமாற்றம் ஏற்படும், வேலை மாற்றம் ஏற்படும், வண்டி வீடு வாகன யோகங்களில் கவனம் தேவைன்னு நிறையா சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே குரு பயிற்சி வந்ததுக்கு பிறகு தான். நீங்கள் குரு பயிற்சிக்கு முன்னாடியே வீடு வாங்கிட்டீங்க, வேலை மாறிட்டீங்கன்னா கவலையே படாதீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக பர்மனெண்ட்டாக ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில் வேலை பலு அதிகரிக்குங்க. வேலை பலு அதிகரிக்கிறது இல்லாமல் வேற ஏதாவது நம்ம மாறலாமாங்கிற ஒரு எண்ணமும் ஏற்படும். பட் எக்காரத்தை கொண்டு பயந்துடாதீங்க. ஏன்னா குரு இந்த இடம்ங்கிறது 10ங்கிறது உச்சபட்ச குருவாக இருப்பார். ஸோ இவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்டை பயங்கரமாக துலாம் ராசி கன்ஃபியூஸ் பண்ணுவார். இல்லை நம்ம வேறு கல்யாணம் பண்ணிடலாமா, வேறு ஜாப் இல்லாமா, வீட்டில் உட்காந்துக்கலாமா, வெளிநாடு போகலாமா, சாப்பிட்லாமா, நம்ம தான் இட்லியே ஆர்டர் பண்ணியிருப்போம், நம்ம ஏன் இட்லியே ஆர்டர் பண்ணுறோம், நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் போல இருக்குது, நம்ம தோசை சாப்பிட்லாமே, இது கூட நம்மளால் இருக்க முடியலையே, இந்த செப்பெல்லாம் போய் போடுறோமே அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே இருவிதமான கொஸ்டின்ஸை உருவாக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு. இந்த குரு என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா உடம்பை லைட்டாக டச் பண்ணி பார்ப்பாருங்க. அதாவது உடம்பை லைட்டாக டச் பண்ணுறதுனால நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு சும்மா ஒரு பல்லு வலிக்கிறதுனாலும் அது ஏதோ ஒரு விஷயத்துக்கான அறிகுறின்னு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றுவார்.
குரு 10ல் அமர்ந்தாலும் உங்களுக்கு 70% நன்மை தான் கொடுப்பார். நெகட்டிவிட்டிங்கிறது இருக்கவே இருக்காது. இது எல்லாமே நல்ல அனுபவம், நல்ல முன்னேற்றம், நல்ல மாற்றத்தை தான் கொடுப்பாரு. குரு பகவான் உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃபேவரான சில நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி தருவார். முடிஞ்சவரை திருத்தணி முருகனை பார்த்துட்டு வாங்க. அதுவும் சந்திர தரிசனம், சந்திர ஓரைகளில் செல்லும் போது உங்களுக்கு அபரிமிதமான சில நல்ல விஷயங்கள் ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிகத்துக்கு சொல்லவே வேணாங்க. இந்த குரு பெயர்ச்சியில் யாருக்கு நம்பர் 1 அப்படின்னு கேட்டால் அது விருச்சிகம் தான் சொல்லுவேன். ஏன்னா 90 முதல் 95%, அதுவும் மேக்சிமம் மார்க் 100க்கு 98 போட முடியும்னாலும் அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கே கொடுத்துடலாம் இந்த குரு பயிற்சி. ஏன்னா இது குபேர குரு பயிற்சியோ குரு பயிற்சியோ கிடையாது. குரு 9ஆம் இடத்தில் உச்சமடைவது ஒரே ஒரு ராசிக்கு மட்டும்தான். அது யாருன்னா விருச்சிக ராசிக்கு மட்டும்தான். ஸோ இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் சரி, இந்த நாட்டின் கடைக்கோடி மனிதராக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் ஒரே மாதிரி லாபம் கிடைக்கும். நினைச்சு பார்க்க முடியாத தூரத்தை எட்டுவீர்கள். உங்களுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும். கான்டாக்ட் அதிகமாகும். பழைய புதிய நபர்கள் வருவாங்க. லைஃப்ல ஆசைப்பட்டதுங்கிறத விட எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் ஏற்படும். எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். உங்களோட நினைச்ச தொட்டதெல்லாம் பொண்ணாகும். பணம் சரமாரியா வரும். பிரச்சனை சரமாரியா குறையும். எவ்வளவு தூரம் இழந்தீர்களோ வாழ்க்கையை, அவ்வளவு தூரம் தூக்கி நிப்பாட்டுவார். குரு பகவானை போல் கொடுப்பவர் யாருமே கிடையாது. ஆனால் விருச்சிகத்துக்கு இப்போ அவர் செய்ய போகிறது சாதாரணமாக கிடையாதுங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கிடைக்கும். நீட் தேர்வில் ஜெயிக்கணும்னு நினச்சாலும் ஜெயிக்க முடியும். என்ன விதத்தில் நீங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு நம்புறீங்களோ அனைத்தையுமே உங்கள் சாதகமாக மாற்றிடுவார். நீங்கள் கவலைப்படாதீங்க. திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு உண்டானது என்பதை தாண்டி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உண்டானது. இந்த குரு பயிற்சியில் விருச்சிக ராசிக்காரங்க கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்காதீங்க. ஓடி போய் உங்கள் சந்தோஷத்தை நிரந்தரமாக ஆக்கி கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டைம். கண்டிப்பாக சக்சஸ் அப்படிங்கிறது 100% உண்டு. அடுத்த ராசி தனுர் ராசி. தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு வரார். ஸோ 8ங்கிறது கொஞ்சம் பிரச்சனை, பயமாக இருக்குது. ஏன்னா 8ங்கிறது அஷ்டமஸ்தானம். ஜென்ரலாகவே சந்திரன் வந்தாலே தாங்க மாட்டோம். இது எப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டமஸ்தானத்து வரும்போது அர்த்தாஷ்டம சனி கூட தான் வருது. ராகுக்கு எதுவும் வராங்க. இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கங்க. ஹெல்த் செக்கப் நல்லா பண்ணிக்கோங்க. ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. ஏன்னா விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு, குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு. பணம் கொஞ்சம் செலவு ஆகும். அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த பண செலவு நன்மையில் போய் முடியும். குடும்பஸ்தானத்தில் சிறு சிறு சலசலப்புகள் வந்துட்டு போகும். சலசலப்புகள் வந்தாலும் என்ன செய்யும், அதிலிருந்து நம்மளுக்கு நல்லதை கொண்டு போய் விட்டுருவார். இப்போ எப்படின்னா, ஒரு குளத்துல நீந்துற மீனை எடுத்து தரையில் விட்டுருந்தாங்க. இவ்வளோ நாள் தைரியமாக நீங்கள் மீன் நீந்திட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு வெயில் அடிக்க போகுது. ஸோ ட்ரை அவுட் ஆக போகுது. அப்போ அந்த குளத்துக்கு போகும்போது கஷ்டப்படுவீங்களா, அதுதான். ஆனால் குளத்துக்கு போயிட்டால் சேஃப். ஸோ இது டெம்பரரி தானே தரைய, பர்மனன்ட் கிடையாது. கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்கு ரொம்ப ஃபேவரட்டான டைம். தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக கவனமாக இருக்கணும். வண்டியை நல்லா ப்ராப்பராக பழுது பாருங்கள். உடம்பை நல்லா தரவாக செக் பண்ணிக்கோங்க. யார்கிட்டையும் அனாவசியமாக ஃபோனில் பேசாதீங்க. வார்த்தைகளை விடாதீங்க. உங்களால் முடியலையா கம்முன்னு படுத்துங்க. பணத்தை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பணம் அதிகமாக இருக்கா பெட்ரோல் போட்டு வச்சுக்கோங்க. ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கடன் கொடுக்காதீங்க. ஜாமீன் சொல்லாதீங்க. திருமணம் பண்ணுறாங்க யோசிச்சு பண்ணுங்கள். திருமணத்தை முறிக்கிறாங்க யோசிச்சு பண்ணுங்க. காதல் பண்ணுறாங்க யோசிச்சு பண்ணுங்க. காதல் வேணான்னு சொன்னாலும் முடிவை யோசிச்சு சொல்லுங்க. எதையும் முடிவு ஒழுங்காக எடுத்துருங்க. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வைக்கவே வைக்காதீங்க. அது தேவையில்லாத சில சிக்கல்கள் கூட ஏற்படுத்தும். முக்கியமான ஒரு விஷயம், யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். கடந்து போகட்டும், ராஜதந்திரியாக செயல்படுங்க. வெற்றி உங்களுக்கு தாங்க. மகர ராசிக்காரங்களே, அடித்து நவுத்த போறீங்க. எழுதி வச்சுக்கோங்க, அடித்து நவுத்த போறீங்க. சும்மா இவ்வளோ நாளாக உட்காந்து உங்களையே சுற்றி ஒரு வட்டம் வந்துட்டு இருந்ததுல, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பீங்க. 80% வெற்றியை கொடுக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் கிடையாது, சாதனை படைக்கக்கூடிய நேரம். எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? ஏன்னா குரு பார்வைப்பட போகிறது. குரு 7ஆம் இடத்துல இருக்காரு.
7ஆம் இடம் திருமணஸ்தானம், பிரிந்தவர்கள் சேர்வார்கள், புது உறவுகள் ஏற்படும், மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும், திருமண வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும், உங்களுடைய சொத்துக்கள் அபரிவிதமாகும், கடன்கள் குறையும், நிறைய பேச்சுக்கள் உருவாகும், பெயர் புகழ் பரிசுகள் வாங்க போறீங்க. அதே மாதிரி உங்க மனசுல இருந்த நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கிடைக்கும். ஒவ்வொருத்தருடைய சுய உருவம், அவங்கெல்லாம் யாரு, இவங்கெல்லாம் இப்படியா, ஓ நம்ம இவங்க மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தோமே, இவங்க இப்படித்தானான்னு தெரியக்கூடிய காலகட்டம். ஸோ இதில் ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களும் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரிடமும் அதிகமாக கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிங்க, உங்களுக்காக வாழுங்க, உங்களுக்காக எல்லாமே நடக்கும். ஆனால் அடுத்தவங்களுக்கு நீங்கள் செய்ய போகும்போது தடைகள் தான் ஏற்படும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்காக கடன் தருவாங்க, அடுத்தவங்களுக்காக கடன் தர மாட்டாங்க. வாழ்க்கையில் தனக்குண்டான சந்தோஷத்தை மிக மிக அதிகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் ஒவ்வொரு கடகராசிக்காரர்களுக்கும் எப்படியோ அதை விட தாண்டி மகர ராசிக்காரங்க. ஏன்னா கடகத்துக்கும் மகரத்துக்கும் ஆகாது. இப்போ கடகத்துக்கும் மகரத்துக்கும் அவ்வளோ ஒத்து போகுங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். வாழ்க்கையில் மகரத்துக்கு வேலை வாய்ப்பு, பிடிச்ச கல்லூரி, பிடிச்ச நபர் எல்லாமே கிடைக்குங்க. மகரம் எழுதி வைத்து கொள்ளுங்கள். திருவோணமாக இருந்தாலும் சரி, அவிட்டமாக இருந்தாலும் சரி, உத்திராடமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் போது பர்ஃப்யூமே யூஸ் பண்ணாதவங்க பர்ஃப்யூம் யூஸ் பண்ண போகிறீங்க, ட்ரெஸ்ஸே வாங்காதவங்க ட்ரெஸ் வாங்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய லாங் ட்ராவல் சந்தோஷமாக போக போகிறீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சனி பகவானின் வீட்டில் இருக்கிறீர்கள். அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை மட்டும் யோசிச்சுட்டு உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்காக வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் செலவு பண்ணுங்க. அடுத்த ராசி கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல குரு போகிறார். 6ஆம் இடத்துல குரு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தேவையில்லாத எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி 60% நன்மையை தான் கொடுக்கும். இந்த வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க, பணம் கொடுக்காதீங்க, வண்டி வாகனங்கள் கவனமாக இருங்க. உடலில் சின்ன தப்பு வந்தாலும் போய் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பணம் வரும், புதிய வேலைகள் வரும், புதிய நபர்கள் கிடைப்பாங்க, வெளியூர் பிரயாணங்கள் நிறையா கிடைக்கும், புதிய உறவுகள் கிடைக்கும், வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு பேச்சு துணைக்கான நண்பர்களும் சரி, பேச்சு துணைக்கான வாழ்க்கையும் கிடைக்கும், புது வீடு கிடைக்கும், புதிய இடம் கிடைக்கும், புதிய மனிதர்கள் கிடைக்கும். தன்னுடைய எந்த இடத்தில் தாங்கள் வீழ்ந்தீர்களோ அந்த இடத்துல ஆலமரம் மாதிரி எழுந்திரிச்சு நிற்பீங்க. உங்கள் லைஃப்பில் சின்ன இடர்பாடுகள் கூட இருக்காது. இருந்தாலும் திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கு சென்று வந்தால் கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பெட்டர் ஏற்படும். கும்பராசிக்காரர்கள் இப்போதைக்கு எந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். தேர்தலில் வெற்றி பெறுவீர்கள். கலைத்துறையில் ஆர்வம் உண்டாகும். படம்லாம் சினிமாலாம் நல்லா பிச்சுக்கிட்டு போகும். புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். புதிய நபர்கள் நிறையா பேசுவாங்க. முக்கியமாக உங்களுக்கு உண்டான வாழ்க்கையை ரசித்து பார்க்கக்கூடிய உன்னதமான நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு எந்த டைத்தில் வேணாலும் நம்ம ஒரு தோசை சுற்றி வைக்கிறாங்க சாப்பிட்லாங்கிறத விட இந்த டைத்தில் சாப்பிட்டா சூடாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அவ்வளோதான். ஸோ இந்த தோசை உங்களுக்கு இந்த டைத்தில் சாப்பிடணும். அதுதான் கும்பராசிக்காரர்களே. மற்றபடி தோசை வீணாக போகாது, தோசை சாப்பிட்டா உடம்புக்கு எடுத்து போகாது, எதுவுமே கிடையாது. குறிப்பிட்ட காலத்துக்குள் எல்லாத்தையும் முடித்து விடுவீர்கள், அவ்வளோதான். உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த ராசி மீனராசி. கடைசி ராசி மீனராசி. நிறையா பேர் கேட்குறீங்க, நாங்கள் கடைசியாக சொல்லிட்டீங்க, எங்களுக்கு வருத்தமாக இருக்குன்னு. கவலைப்படாதீங்க மீனராசிக்காரர்களை, நீங்கள் கடைசியாக இருந்தாலும் வாழ்க்கையில் முதலாக வரப்போகிறீர்கள். ஏன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கிற போது 5ஆம் இடம் குலதெய்வத்தின் அருள் கிடைச்சா எப்படியோ அதுக்கு ஈக்குவலாக இந்த குரு பகவான் உங்களுக்கு செய்ய போகிறார். குழந்தைகளின் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். பணவரவு தாராளமாக இருக்கும். லோன்லாம் அடைக்கிறதுக்கான சுச்சுவேஷன் ஏற்படுவீங்க. வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். கல்யாண பாக்கியம் ஏற்படும். அதே மாதிரி மனை பாக்கியம் ஏற்படும். பெரிய பெரிய நபர்களின் பழக்க வழக்கங்கள் ஏற்படும். வாழ்க்கையில் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நேரம், ராஜயோகம் பெறக்கூடிய ஒரு உன்னதமான டைம். ஒரு லாட்ரி சீட் வாங்கினா கூட குருபேர யோகம் கிடைக்கும். வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லி உங்களை மதிக்காமல் நீங்கள் சொன்னாலே நடக்காதுன்னு நினச்சவங்க, நீங்கள் சொன்னாதான் இனிமேல் நடக்கும். எல்லாமே பேச்சுக்கு மரியாதை. இண்டிவிஜுவல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. மீனராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில்
நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மீன ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஜென்ம சனி நடக்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது இப்போதாங்க. அதாவது உங்களுக்கு ஜென்ம சனிங்கிறது கத்திரி வெயில் மாதிரி. அந்த கத்திரி வெயில் இருந்தால் கஷ்டப்படுவீங்கன்னு கிடையாது. அப்போ ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டா கத்திரி வெயில் ஒன்றும் எஃபெக்ட் கொடுக்காதுல்ல, பிரச்சனை கொடுக்காதுல்ல. அதே மாதிரி தான் அந்த ஏசி யாருன்னா குரு பகவான் தான். ஏன்னா உச்சபட்ச குரு. ஸோ நல்ல ரிலாக்ஸாக டீப்பாக இருப்பார். ஸோ இந்த டயத்தை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா யோசிங்க. வாழ்க்கையை என்ன செய்யணும் அப்படிங்கிற கரெக்டான டிசிஷன்ஸ் எடுங்க. கண்டிப்பாக முருகன் அருளால் ஒவ்வொரு மீனராசிக்காரர்களுக்கும் நல்லது நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும். நிறையா பேருக்கு நல்லது பண்ணுங்கள், நிறையா பேர்கிட்ட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள். எதுலேயும் சைன் போடுறதுக்கு முன்னாடி யோசித்து சைன் போடுங்க. அதே மாதிரி பார்த்து பேசுங்க. லாஸ்ட் விஷயம், பணத்தை கவனமாக கையாளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் சில தனிப்பட்ட குணங்கள், என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், இந்த குரு பயிற்சி எப்பேற்பட்ட குரு பயிற்சின்னு வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக போட போகிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களும் போட போகிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த குரு பயிற்சி அன்றைக்கி நானும் கோவிலுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ண போகிறேன். உங்களுடைய பெயர் நட்சத்திரம் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக இலவசமாக போய் பண்ணித்தரேன். நம்ம சேனலை எப்போதும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த தகவல்கள் கண்டிப்பாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.